ஹல்லேலூயா. எல்லோரும் உட்காரலாம். எல்லாம் சோர்வாக இருக்கீங்களா? உற்சாகமாகவே இல்லையே. ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? இங்கே நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் மெய் நன்றியோடு மெய் துதிக்கிற ராஜா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் ஆண்டவரே எந்த வசனத்தை எடுக்கிறோமோ அதற்கு ஏற்றதான காரியங்களை ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவரே அதை விலைக்கு போடவும், அதை ஆண்டவரை மாற்றி ஆசீர்வதிக்கவும் உம்மாலே முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரை ஒரு சித்திகரிக்கிற காரியத்தை ஆண்டவரை தீர்மானம் எடுக்கிற காரியத்தை எங்களுக்குள்ளே நீர் செய்ய வேண்டுமா, எங்களோடு நீர் பேச வேண்டுமா, எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். சரி, இப்போ நம்ம ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமாதாயிம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலுகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கப்பட்டதான் அந்த வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்கானா அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த எல்கானா யார் என்பதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தான் ஆண்டவர் ஏன் அன்னாளுக்கு ஒரு காரியத்தை செஞ்சார் அப்படிங்கிறது குறித்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரியா? இந்த எல்கானா அப்படிங்கிற ஆள் யார், எந்த கோத்திரத்துலேருந்து வந்தார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 20, 21, 23, 24 வரைக்கும் வாசிமா. 20லேருந்து. அம்ராம் தன் அத்தையாகிய யெகோபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். இத்சேயரின் குமாரர் கோராகு, நெப்பேக், சித்ரி என்பவர்கள். ஊசியரின் குமாரர் மீசவேல், எல்சபான், சித்ரி என்பவர்கள். ஆரோன் அமினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியும் ஆகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலையாசரையும் இத்தாமாரையும் பெற்றாள். கோராகின் குமாரர் ஆசீர், எல்கானா, அபியாசாப் என்பவர்கள். கோராகின் வம்சத் தலைவர் இவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு இது வாசிக்கும் போது என்னென்னமோ பேர் வருதே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். இந்த அம்ராம் தன் அத்தையாகிய யோகத்தை விவாகம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த விவாகம் பண்ண இவன் யாரை பெற்றான்? ஆரோனையும் மோசேயும். இந்த மோசே யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குடும்பத்தார்களில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கற்பவதாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது மிகவும் அளவுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தான். அவங்க தான் யார்? மோசே. அந்த மோசே யார் குடும்பத்தை சேர்ந்தவர்னா லேவி குடும்பத்தை சேர்ந்தவர். சரியா? இந்த லேவி குடும்பத்திலேருந்து வர்றவங்கிறது தான் யாருன்னா எல்கானா. இந்த எல்கானா யாரை கல்யாணம் முடிக்கிறாருன்னு சொன்னால் யூதா வம்சத்தில் வர்றதான ஆமாருக்கும் யூதாவுக்கும் பிறந்ததான, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அது நீங்கள் சரித்திரத்தின் படித்து வந்தால் உங்களுக்கு அழகாக தெரியும். அதில் வர்றதான ஒரு பிள்ளை என்ன செய்கிறாரு? கல்யாணம் முடித்து அவங்க வழியில் வருகிறவர் தான் இந்த எல்கானா. இந்த எல்கானா எந்த இதில் போய் சேர்ந்துட்டார்? இவர் லேவி குடும்பத்தை சேர்ந்தவர். எந்த ஊழியத்தை செய்யணும்? ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஆசாரிய ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். அந்த 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் வாசிங்க. ஆரோன் அமினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியும் ஆகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலையாசரையும் இத்தாமாரையும் பெற்றாள். கோராகின் குமாரர் ஆசீர், எல்கானா, அபியாசாப் என்பவர்கள். இவங்க கோராகின் புத்திரர். இவங்க இந்த வழியில் வர்றவங்க. இவங்களுக்கு ஏன் இந்த கோராகின் புத்திரன்னு சொல்லி ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னால், இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரும்போது ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக எலும்பினதான ஒரு கூட்டமாக மாறிட்டாங்க. இவங்க யார்? லேவி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் இவங்க இப்படி மாறினதுனால
இஸ்ரவேலில் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ கொண்டு வரும்போது என்னன்னு சொன்னால், இந்த லேவி குடும்பத்தை சேர்ந்த இந்த கோராகின் புத்திரர் இவர்கள் என்ன செய்யணும், இவங்க எந்த வம்சத்திலும் சேரக்கூடாது, இவங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது. ஆனால் இவங்க யாருன்னா ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். இந்த குடும்பத்தில் தான் இந்த எல்கானா அப்படிங்கிற இவர் என்ன செய்கிறாரு, 2 பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாரு. அதில் அன்னாள் தான் முதல் மனைவி, அன்னாள் தான் முதல் மனைவி. ஆனால் அந்த லேவி குடும்பத்தில் ஆசாரி ஊழியம் செய்கிறவங்க அடுத்து வரணும், தலைமுறை வரணும். ஆனால் அவளுக்கு பிள்ளை பிறக்கலை. யாருக்கு குழந்தை பிறக்குது, பெனினாளுக்கு குழந்தை பிறக்குது. பெனினாளுக்கு என்ன செய்யுது, குழந்தை நிறைய பிறக்குது. அப்பொழுது தான் இந்த அன்னாள் என்ன செய்கிறா, ஆண்டவர்கிட்ட ஒரு சில காரியங்களை வைத்து அவளுடைய காரியங்களை எல்லாம் தீர்மானித்து அவள் தனக்குள்ளே என்ன செய்கிறா, ஒரு சில விதமான காரியங்களை இதயத்தில் தீர்மானம் பண்ணி முடிவெடுத்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறா. இவன் என்ன செய்கிறா, என்ன பண்ணுறா, அவர்கிட்ட என்னென்ன காணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 விதமான காரியங்களை அவள் செய்கிறாள். இந்த 6 விதமான காரியங்களும் நம்ம வாழ்க்கையிலும் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அந்த 6 விதமான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், ஆசாரிய ஊழியத்திலேருந்து வந்தவர்கள். இப்படி வந்தவங்க பார்த்திங்கன்னா இப்போ இவங்க ஊழியம் செய்ய முடியாத நிலைமையில் என்ன செய்கிறாங்க, காணப்படுறாங்க. ஏன்னா எல்கானா மூலம் தான் அடுத்து ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் மனைவிக்கு பிறக்கிற பிள்ளைங்க தான் அந்த ஊழியத்தை செஞ்சு வரணும். ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அவளுக்கு சக்கலாத்தின்னு சொல்லுவாங்களே, அவளுக்கு பிள்ளைகள் நிறையா இருக்கிறது. இதனால் அவங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை, சமாதானம் இல்லை, அவளுக்குள்ள சந்தோஷம் இல்லை, அவளுக்கு நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை, எதுவுமே இல்லை. அவள் அநேக நாள் என்னஞ்சா எதிர்பார்த்து இப்படி நம்மளை மாதிரி ஆலயத்துக்கு வந்து என்ன செஞ்சா, ஆண்டவர் எனக்கு எதாயிலும் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தா. அப்படி இருக்கும்போது தான் அவள் என்ன பண்ணா, நமக்கு குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னஞ்சா ஒரு சில தீர்மானங்களை எடுத்தாள். என்ன தீர்மானம் எடுத்தா அப்படின்னு சொன்னால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போமா. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனம் கசந்து அவள் என்ன முதல் தீர்மானம் என்ன எடுக்கிறா, கர்த்தரை நோக்கி பார்த்தாள். என்ன செஞ்சா, அழுது என்ன செஞ்சாலாம், முதல்ல கர்த்தரை நோக்கி பார்த்தாலாம். வேறு யாரையும் பார்க்கல. இதற்கு முன்பாக அவள் மற்ற எல்லாரையும் பார்த்தா, கணவனை பார்த்தா, அவளோடு வாழுகிறதான சக்கலாத்தியை பார்த்தா, அவளுடைய பிள்ளைகளை பார்த்தா. அங்கே சர்ச்சுக்கு போகும்போது, ஏலிம் சர்ச்சுக்கு இந்த சர்ச்சுக்கு போகும்போது, சீலோம் சர்ச்சுக்கு போகும்போது அங்கே ஊழியக்காரனை பார்க்குறா, எல்லாரையும் பார்க்குறா. ஆனால் ஆண்டவரை பார்க்க அவன் மறந்துட்டான். ஆண்டவரை பார்க்குறதுக்கு மறந்துட்டான். அந்த ஆண்டவரை பார்க்க மறந்ததுனால அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுச்சு. சரியா? நம்மளை மாதிரி இப்படி வாரத்தில் தினந்தோறும் ஆலயத்துக்கு வருகிறதான சூழ்நிலை அப்போ கிடையாது. அப்போல்லாம் எப்போன்னு தெரியுமா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் எருசலேம் பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஆலயத்துக்கு போவாங்க. அப்போ சீலோம் ஆலயத்துக்கு எப்போ போவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவாங்க. அப்படி போகும்போது அவங்க என்ன செய்வாங்க, ஆடு மாடு வேறு என்னென்ன அவங்களுக்கு வேணுமோ, பறவை குருவி அந்த புறாக்கள்லாம் கொண்டுக்கிட்டு அங்கே போய் பண்டிகை கொண்டாட போவாங்க, பழி செலுத்துவாங்க. அப்படி போகிறதான நாட்கள். அப்படி போய் வந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. அவள் கூட்டத்தோடு போயிட்டு வந்தா. ஆனால் இவளுக்கு ஒரு காரியம் நடக்காததுனால இப்போ ஒரு தீர்மானம் பண்ணா. என்ன செஞ்சா, கர்த்தரை நோக்கி பார்த்தாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சங்கீதம் 123 வாசிங்க. 123:2 வாசிப்போமா. சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டி கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், பார்த்தீங்கன்னா எஜமான் அப்படி வேலைக்காரவங்க அவங்க வச்சுருக்காரு அப்படின்னா, எஜமாட்டி அவங்க கீழே வேலை வச்சுருக்காங்கன்னா அந்த வேலைக்காரையில் என்ன செய்வாங்க, எதையாயிலும் கிடைக்குமா, அவங்க கையிலேருந்து எதாச்சும் கிடைக்குமா, எதனாச்சும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்களா, சொல்லுங்க வைப்போம்,
போவாங்க. இப்போ எல்லாம் மாதக்கணக்கில் என்ன செய்வோம், நம்ம சம்பளம் கொடுக்குறோம், வாரக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் அப்போலாம் அப்படி கிடையாது. அன்னன்னைக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அன்னன்னைக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கும் கூட அந்த கூலி வேலை நடக்குது தானே, வேலை செஞ்சு முடிச்சுட்டு அன்னன்னைக்கு கூலி கொடுத்து அனுப்பிடணும். அப்போ வேலை செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, வேலைக்காரங்களை என்ன செய்வாங்க, நம்ம எஜமான் அவங்களுக்கு எஜமானாக இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, முதல்ல சம்பளத்தை எதிர்பார்ப்பாங்க. அவங்க என்ன கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுப்பாங்களா, சம்பளத்தை கொடுப்பாங்களா, அதுக்கு மேல் கொண்டு கொடுப்பாங்களா அப்படின்னு வேலை செய்கிற யாராக இருந்தாலும், எஜமானையோ எஜமாட்டியோ இல்லை நமக்கு எஜமானா வச்சுருக்கிற யாரும் என்ன செய்வோம், நம்ம நோக்கி பார்ப்போம். ஆனால் அப்படி பார்க்கறது போல எங்களுக்கு இரக்கம் செய்கிறதான தேவனை நோக்கி என்ன செய்யணும், நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கணும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை விடக்கூடாது. அப்போ எஜமான் கண் என்ன செய்யணும், நம்ம மேலே படணும். அப்போ நம்ம அது வரைக்கும் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட அவரை நோக்கி பார்க்கணும், அவருடைய சமூகத்தில் இருக்கணும், அவரை நோக்கி பார்த்து நம்ம என்ன செய்யணும், கூப்பிடணும். அப்படித்தான் அன்னாள் கர்த்தரை நோக்கி பார்த்தாள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 25:15 வாசிங்க. சங்கீதம் 25:15. எங்கள் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் எப்பொழுதும் என்ன செய்யணுமா, கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கணும். அன்னாளுக்கு மாத்திரம் ஆண்டவர் எழுதலை, உங்களுக்கும் எனக்கும் என்ன எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர், கர்த்தரையே நம்ம என்ன செய்யணுமா, நோக்கி பார்க்க வேண்டுமா. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 18ஆம் அதிகாரத்தை வாசித்தோம்னா, லூக்கா அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோன்னா, இங்கே சோர்ந்து போகாமல் ஒரு மனுஷன் என்ன செய்கிறா, தன்னுடைய எஜமான் அவனை பார்த்து என்ன செய்கிறா, ஒரு காரியத்துக்காக வேண்டுதல் செய்கிறா. என்ன செய்கிறா அப்படின்னா, என்னுடைய சொத்து வேறவங்க கையில் இருக்குது, அதை என்ன செய்யணும், நியாயம் விசாரித்து அது எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, போய் விசாரிக்கிறா. அதை அவள் என்ன செய்கிறா, அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த மனுஷன்ட்ட போய் சொல்லும்போது, அவள் ஒரு விதவையாக இருக்கிறா, போய் சொல்லும்போது அவள் என்ன செய்வான், அதை அலட்சியமாக நினைப்பான். அவன் தான் சொல்கிறான், 5வது வசனத்தை வாசிப்போமா. 5வது வசனத்தில், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அது மாத்திரமில்லை, 4வது வசனத்துல ஒரு வாசிங்க, அவை ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்களேன். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. வெகு நாள் வரைக்கும் இவ வந்து இந்த பட்டணத்திட்ட போய் அந்த ஆள்கிட்ட நியாயம் கேட்டு சொல்லும் போது ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணுறா. அதுக்கு அவன் சொல்கிறான், வெகு நாளாக இந்த பொம்பளை வந்து என்னை தொந்தரவு பண்ணுறா, நான் எப்படிப்பட்டவன் வாசிமா. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், நான் மனுஷரை மதிக்க மாட்டேன், தேவனுக்கும் பயப்பட மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன்கிட்ட போய் இவன் என்ன செய்கிறா, தினந்தோறும் போய் தொந்தரவு பண்ணுறா. இந்த விதவை என்ன செய்கிறா, தினந்தோறும் போய் என்னுடைய சொத்தை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கே ஒரு இது வந்துடுது, என்ன இவ சும்மா நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான் 5வது வசனத்தில் என்ன செய்கிறான், நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இப்படி சொல்லிக்கொண்டு அவன் என்ன செஞ்சான், அவனுக்கு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறான். அவனேவும் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமல் இருக்க அவனுக்கே அந்த இரக்கம் செய்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறான நம்மளுடைய காரியத்தில் ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கா, அவரையே நம்ம என்ன செய்யணும், நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அவர் சீக்கிரமாக நமக்கு என்ன செய்வார், செவி கொடுப்பார். 8வது வசனத்தை வாசிமா. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்திலே நமக்கு என்ன செய்வார், நியாயம் செய்வார். எப்போ, அவரையே நோக்கி பார்க்கும்போது, கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது, கர்த்தர்கிட்டே உங்கள் விண்ணப்பத்தை செய்யும் போது, கர்த்தர்கிட்டே உங்களை விண்ணப்பத்துங்களையும் உங்கள் வேண்டுதலையும் சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, சீக்கிரத்தில் என்ன செய்வேன், உங்களுக்கு நியாயம் செய்வேன். அதே போல தான் அன்னாளுக்கும் கூட ஆண்டவர் செஞ்சார். எப்போ, கர்த்தரையை நோக்கி பார்க்கும்போது. 2வது ஒரு காரியத்தை செஞ்சால், அவள் ஒரு காரியத்தை செஞ்சார். 2வது ஒரு காரியத்தை செஞ்சால், 1 சாமுவேல் 1:12 வாசிப்போமா. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. ஆமேன், அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு அவளுக்கு சொந்தமான வேலையை அவள் செய்யவில்லை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா, நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமாம், அன்னாள் என்னஞ்சா, அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். முதலாவது என்ன செஞ்சா, கர்த்தரையே மாத்திரம் நோக்கி பார்த்தான், வேற யாரையும் நோக்கி பார்க்கல. அதற்கு முன்பாக நோக்கி பார்த்ததானே, தன்னுடைய கணவரை நோக்கி பார்க்கல, சபை ஊழியக்காரனை நோக்கி பார்க்கல,
நம்ம கூட அவ கூட வாழ்றதான சக்கலாத்தியை நோக்கி பார்க்கல, அவளுடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கல, யாரையும் நோக்கி பார்க்கல. யாரை பார்த்தா? கர்த்தரையே நோக்கி பார்த்தார். சீக்கிரத்தில் என்ன செஞ்சார்? ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு முடிவு செய்வார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு என்ன செஞ்சா? அவர் நோக்கி பார்த்தா. ரெண்டாவது என்ன செஞ்சான்னா, எங்கே இருந்தாலும் அவன் தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செஞ்சாலாம்? அவன் வெகு நேரம் செலவு செய்தாலாம். அல்லேலூயா! எவ்வளோ நேரம்? வெகு நேரம் தேவனுடைய சமூகத்தில் செலவு செய்தார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடக்க சொல்லிட்டு என்ன செய்வோம்? நம்ம என்ன செஞ்சுருவோம்? ஒதுங்கி நின்றுக்குருவோம். ஆனால் அண்ணால் அப்படி இல்லை, வெகு நேரம் பண்ணுறான். வெகு நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் அவன் என்ன செய்கிறான்? செலவு செய்கிறான். ஆண்டோடைய சமூகத்தில் செலவு செய்கிறான். அது கீழே வாசிப்போம். சங்கீதம் 27:4 வாசிப்போமா? வெகு நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் தேவனுடைய இடத்துல அப்படி செலவு செஞ்சால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்க தங்கியிருக்கிறத நாடுவேன்? ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அதை அன்னாள் செய்தாள். அல்லேலூயா! ஆமாம், வெகு நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாரும் பண்டிகை கொண்டாடினாங்க. ஓடி போய் எல்லாம் பலி செலுத்தினாங்க, பயங்கரமாக காரியங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனால் இவ வெகு நேரம், அந்த வெகு நேரம் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. நீங்களும் நான் அதைத்தான் சொல்லணும். கர்த்தருடைய ஆலயத்தில் எப்போ பாரு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒவ்வொருடைய இருதயமும் ஏங்கணும். எங்கெங்கேயோ போகிறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்வோம்? நம்ம அது கொஞ்சம் யோசிப்போம். இப்போ போகணுமா? வேணாம், இன்றைக்கி ஒன்றும் ப்ரேயரே இல்லையே, இன்றைக்கி எந்த ஊழியமும் நடக்கலையே, ஏன் போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா! எப்போ என் பிள்ளை வருவான், எப்போ என் மகன் வருவா, எப்போ என் மகன் வருவான் அப்படின்னு ஒருத்தர் இங்கே எதிர்பார்த்துட்டே இருக்காருமா. நீ எப்போ வந்தாலும் உன்னை பார்ப்பார். நீங்கள் வரணும். நீங்கள் ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ள வரலன்னா அவர் எப்படி உங்களை பார்ப்பாரு? என்னுடைய வீடுன்னு சொல்லியிருக்கிறாரே, என்னுடைய வீடுன்னு சொன்னாரே, அப்போ அந்த வீட்டுக்குள்ள யார் வரணும்? நீங்களும் நானும் தான் வரணும். அப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டில் தங்கியிருப்பதையே நான் செய்வேன், நாடுவேன். சங்கீதம் 23:6 வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே எப்படி இருப்பேன்? ஆமாம், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா, வெகு நேரம் நீடித்த நாட்களாய் என்ன இருக்குமா? நீ கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நேரமாய் நீ செலவு செய்யும்போது என்ன உனக்கு வருமா? நன்மையும் கிருபையும் உனக்கு வரும். நன்மை வேணுமா? கர்த்தருடைய வீட்டுக்கு வாங்க. கிருபை வேணுமா? கர்த்தருடைய வீட்டுக்கு வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா! சங்கீதம் 42:2 வாசிப்போமா? வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். சந்நிதியில் வந்து நிற்பேன். ஏன்னா தாவீது தான் அந்த இடத்துல அந்த சங்கீதத்தை சொல்றாரு. மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என்ன செய்யறது? உண்மையே வாஞ்சித்து கதறுது. எப்போ அப்படி சன்னதியில் வந்து நிற்பேன். ஏன்னா தாவீது ஆடு மேய்க்கிறவர், வனாந்தரத்தில் தெரிகிற மனுஷன். அவர் சொல்கிறாரு எப்போ ஏன்னா எல்லா நேரங்களும் ஆலயத்துக்குள்ளே போக முடியாது. அவங்களுக்கு எப்பையும் உள்ளே போக அனுமதி கிடையாது. அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு முறை தான் போக முடியும். அவங்க நினச்ச நேரம்லாம் உள்ளே போக முடியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, மான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற மானுக்கு தண்ணி தாக எடுத்துட்டா அது நீரோட எங்கே இருக்குது, தண்ணி எங்கே இருக்குது, ஆறு எங்கே இருக்குது, குளம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது என்ன செய்யுமா? அந்த காட்டுக்குள்ளே கதறிட்டு ஓடி இருக்குமா. ஏன்னா அதனுடைய தாகத்தை அதனால் அடக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி அது வாஞ்சிக்குமா. எங்கே இருக்குது? எதிரிகளை பார்க்காது, மிருகங்களை பார்க்காது, நமக்கு ஆபத்து வந்துடும், நம்ம செத்துருவோம் அப்படின்னு எதையுமே அது பார்க்காது. அதுக்கு என்ன? தண்ணி வேணும். அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அதே போல தான் அந்த அனுபவத்தை சொல்கிறாரு தாவீது. நான் எப்போ ஆண்டுடைய சந்நிதியில் போய் நிற்பேன்? என் ஆத்துமா அப்படி வாஞ்சிக்குதே, நான் எப்போ அங்கே போய் நிற்பேன்? நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனசு அப்படி விரும்புதா? நம்முடைய காரியங்களை அப்படி விரும்புகிறோமா? நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோமா? அப்படி விரும்பினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியும். நம்ம விரும்பாத பட்சத்தில், விரும்பாத ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்வோம்? ஆசையாக செய்ய மாட்டோம்.
சரியா? ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக கூட பார்த்தீங்கன்னா இந்த அப்பத்தை உங்களோடு புசிக்க நான் நினைஞ்சேன், ஆசையாக இருந்தேன். ஏன்னா அவர் அதற்காகவே வந்தவர், அதற்காகவே அனுப்பப்பட்டவர். அவர் சிலுவையை தூக்கணும், அதற்கு முன்பாக ரத்தம் சிந்தணும், அவருடைய சரீரம் பிக்கப்படணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்கவர். அவர் சொல்கிறாரு, எப்போ இது உங்களோடு நான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஆசையாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்காக கிரயம் செலுத்தின ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆசையாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு, ஆண்டோடைய பாதத்தில் வந்து கடப்பதற்கு நம்ம ஆசையாக இருக்கிறோமா? ஆனால் அண்ணால் பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு காரியம் கிடைக்கணும்னு வெகு நேரம் தேவனுடைய சமூகத்தில் நினைஞ்சாலாம், செலவு செய்தாலாம் வெகு நேரம். அதே 65 நாளாக வாசிப்போமா? சங்கீதம் 65 நாள். நீ அநேக நேரத்தில் இங்கே வந்து செலவு செய்யணும், உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு? உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். உம்முடைய வீட்டின் நன்மையாலும், இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்து வெகு நேரம் நீங்க காத்திருந்தீங்கன்னா என்ன திருப்தி ஆவீங்களா? நன்மையினால் திருப்தி ஆவீங்க. ஆண்டோடைய வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு தீங்கும் கிடையாது, ஒரு தீமையை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, அனுமதிக்க மாட்டார். என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். ஆண்டோடைய வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அதே 92 சங்கீதம் 13 வாசிப்போமா? வேற என்ன உண்டாகும்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீங்கள் செழித்திருப்பீங்க. நீங்க என்ன செய்வீங்க? செழித்திருப்பீங்க. நீங்கள் ஆண்டோடைய வீட்டில் நீங்கள் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா, தேவனுடைய வீட்டில் நம்ம என்ன செய்கிறோம், எந்த இடத்துல எந்த சபையில் எங்கே ஆண்டவர் உங்களை வச்சிருக்காருன்னு சொல்லி விரும்புகிறாரோ அந்த இடத்துல நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊற்றப்படுற தண்ணிக்கு நிமித்தமாக நீங்கள் என்ன செய்வீங்க? செழித்திருப்பீங்க. அங்கே இருக்கிற ஆகாரத்தை நீங்கள் உண்றீங்கன்னா நீங்கள் செழித்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டோடைய வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும்? நடப்படணும். தேவனுடைய வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் சும்மா உட்காந்துடக்கூடாது, இப்படி பிடுங்கி போடுற ஒரு செடி மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? நாட்டப்பட்டவர்களாய், ஊண்டப்பட்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய் என்ன செய்யணும்? நம்ம காணப்படணும். அப்போ அண்ணாள் என்னஞ்சா ரெண்டாவது ஒரு காரியத்தை செஞ்சா. முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் என்னஞ்சாரு? அவரையே நோக்கி பார்த்தா. ரெண்டாவது ஆண்டவருடைய சமூகத்தில் வெகு நேரம் நினைஞ்சா செலவு செய்தால். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமா? அதற்கு அன்னாள் பிரத்யுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி நான் செபிக்க வந்திருக்கிறேன், ஊற்றி விட்டேன். அவ சொல்ற செபிக்க வந்திருக்கேன்னு நான் சொல்லல. நான் கர்த்தருடைய சமயத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன், என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அவ்வளோ பாரம், அவ்வளோ கஷ்டம் அவளுக்கு, அவ்வளோ வேதனை, எவ்வளோ நாள் தாங்கி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? பாரம் உள்ளவங்க, கஷ்டம் உள்ளவங்க, வேதனைப்படுறவங்க, துக்கப்படுறவங்களுக்கு தேங்காயை உடைச்சா எப்படி தண்ணி வருதோ அதே இது ஆண்டோட சமயத்தில் முட்டி போட்டால் என்ன வரும்? கண்ணீர் தான் வரும். சரியா? இப்போ இங்கே சொல்கிறா, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஊழியக்காரு ஏலி கேட்குறாரு, என்ன நீ என்ன மது குடிச்சிட்டு வந்திருக்கிறியா? மதுபானத்தை அருந்துட்டு வந்துட்டியா? வெறித்தவளை போல் இப்படி கிடக்குறியே, எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னனே. அதுக்கு அவள் பழிச்சு சொல்கிறேன், நான் அப்படி வரலை, இங்கே நான் எப்படி வந்திருக்கிறேன்? நான் மன கிளேசம் உள்ளவள், நான் மனசு பாதிக்கப்பட்டு இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய இருதயத்தை ஆண்டவரோட சமூகத்தில் நினைஞ்சிருக்கேன், ஊற்றிருக்கிறேன். வெகு நேரம் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து தன்னுடைய இருதயத்தை அங்கே ஊற்றி என்ன செஞ்சால்? செபித்தாள். அந்த ஊற்றி செபிக்கிற அந்த காரியத்துக்கு ஒத்தது மாதிரி இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போமா? பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டால் அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். ஆமென், அல்லேலூயா. இங்க ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, சூனேமியா ஊருக்கு யார் போனது? எலிசா போனார். அங்கே என்ன செஞ்சா? சுனேமி என்ன செஞ்சா? இந்த மனுஷன் எப்போ நம்ம இடத்துல வந்து போகிறாரே அப்படின்னு அவளுக்கு என்ன செஞ்சார்? ஒரு மேல் வீட்டை கட்டி கொடுத்து, ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்து, அதுக்கு முன்பகுதியெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா காரியமும் இருக்கும். அதில் மேல் வீட்டு அறையில் என்னஞ்சா? ஒரு கட்டில் போட்டா, ஒரு நாற்காலி போட்டா, ஒரு மேசை வச்சா, ஒரு குத்து விளக்கு வச்சா, அந்த வீட்டை என்னஞ்சா அவருக்கு பொறுப்பாக கொடுத்து நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த வீட்டில் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு எல்லா வழிவாசலையும் அவள் திறந்து கொடுத்ததுனால
அவர் என்ன பண்ணிட்டாரு, எலிசா என்ன பண்ணிட்டாரு, இவ இவ்வளோ கரிசனையாக நம்மளை விசாரிக்கிறாளே, இவ்வளோ இது செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன குறையா இருக்குன்னு கேட்டபோது அவள் சொல்கிறா, நான் எல்லாத்துலேயும் சுகமாகத்தான் இருக்கிறேன், நான் எல்லாம் வசதியோடு இருக்கிறேன், எல்லா வசதி எல்லா வாய்ப்பும் எனக்கு இருக்குது, எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. தன்கிட்ட இருக்கிற குறைய என்ன சொல்லலை, அவள் சொல்லலை, அவள் கவலையாக சொல்லவே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கேஎஸ்சி சொல்கிறான், இல்லை ஆண்டவனே அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை, அவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்படியா, அப்போ உடனே சொல்கிறாரு, அவள் கேட்கல ஒன்று சில இவராக வாலன்ட்ரியாக கொடுக்குறாரு, சொல்கிறாரு உனக்கு நான் அடுத்த முறை நான் வரும்போது உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்றாரு. ஜெபம் பண்ணி அவள் ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறதுனால ஒரு குழந்தை செல்வம் சரி அப்படின்னு சொல்லி அதை பெற்றுக்கொண்டால். அதேமாதிரி அந்த குழந்தை வளர்ந்தது. ஒரு நாளில் என்ன செஞ்சா, பிள்ளைய புருஷனிடத்தில் கொடுத்தா. அவன் வச்சு விளைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். வைக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், அப்பா எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தலை நோக்குது, இந்த புஸ்தகத்தை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதை புரியும். நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் சரியா. தலை நோக்குதுன்னு சொன்ன உடனே மடியில் படிக்க வச்சு வேலைக்காரன்ட்ட கொடுத்து போய் அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கணவன் அனுப்பி விட்டுறான். ஆனால் வீட்டில் வந்து மடியில் படுத்துருக்கிற பிள்ளை என்னஞ்சிடறான், இறந்து போயிடுறான். இறந்து போன உடனேவும் ஒன்றும் சொல்லலை. அவள் என்ன செஞ்சா தெரியுமா, நேராக கழுத மேலே சேனத்தை வச்சா கட்டினா, நேரம் அணைஞ்சிட்டா. எங்கே இருந்தார் அவர், எங்கே இருந்தார் அவர், எந்த இடத்துல மறந்தார் 15 வசனத்தில், கர்மேல் பர்வதம். என்னம்மா இது கூட தெரியலையா, எலியா அங்கே இருப்பார், எலிசா அங்கே இருப்பார், மோசே அங்கே இருப்பார், ஆபிரகாம் எந்த மலையில் இருந்தார், ஏசாமி எந்த மலையில் இருந்தார், எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரியா. மலைங்கிறத குறிக்கிறதுன்னா ஒரு செபிக்கிற இடம் சரியா. அவள் கர்மேல் பருவத்தில் இருக்கிறாரு. நேராக அங்கே போயிட்டான். போய் என்ன சொல்கிறா, நான் உங்கள்கிட்ட என்னத்தை கேட்டேன், ஏன் எனக்கு அபத்தமானதை சொல்லாதீங்க, நான் சொன்னேனே, ஏன் என்கிட்ட நீங்கள் எனக்கு இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய காலை அந்த ஆண்டவனுடைய எலிசாவுடைய காலை என்னஞ்சா பிடித்து கொண்டாள். பிடித்து கொண்டு பயங்கரமாக அழுகிறா. உடனே கேஎஸ் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த பொம்பளை விளக்கி விடுறதுக்கு போகிறான். இல்லை அவளை விளக்காத, அவள் எப்படி இருக்கிறா, மன கிளேசம் உள்ளவளாக இருக்கிறா, அவளுக்குள்ள பெரிய ஒரு துக்கம் நடந்திருக்குது, அதை ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறதுக்கு மறைச்சிட்டார், விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய இருதயம் எப்படி சொல்லுதான், இந்த அன்னாள் எப்படி என் இருதயத்தை ஊற்றிப்பட்டால் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டாள் என்று சொன்னது போல இந்த சூனேமியாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரனுடைய காலை பிடித்து கொண்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் ஊற்றுகிறாள். உடனே அங்கே என்ன நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது. மரித்து போன குழந்தையை தேவன் மறுபடியும் அவர் கையில் கொடுத்தார். அல்லேலூயா. இவள் அன்னாள் போய் செபித்ததுனால, அவள் இருதயத்தை ஊற்றி செபித்ததுனால ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அவளுடைய வாழ்க்கையில செய்தார் சரியா. நம்மளும் கூட கத்தினா ஏனோதான ஒன்று செபிக்கிற காரியத்தை விட்டு விடுங்கள். அல்லேலூயா. என்ன காரியம் வேணுமோ ஆண்டோட சமத்தில் முழங்கால் படிட்டோம்னா கண்ணீரோடு செபிக்க, இதயத்தை ஊற்றி செபிக்க, இதயத்தின் பாரத்தை சொல்லி செபிக்க நீங்கள் தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த மனுஷனிடத்திலும் சொல்லாதீங்க, எந்த மனுஷனிடத்திலையும் சொல்லாதீங்க. அவங்க உங்களை போய் வெளியே தூற்றிடுவாங்க, உங்களை போய் வெளியே குறை சொல்லிடுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லி செபித்தீங்கன்னா தேவன் அதற்கேற்றதான பதிலை என்ன செய்வார், உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமாம். சங்கீதம் 42:4 வாசிப்போமா. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இது யாரு சொல்றா, தாவீதுன்னு சொல்றாரு. முன்னே நாங்கள் பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு தேவாலயத்துக்கு நாங்கள் போகும்போது அங்கே சத்தமும் அங்கே உள்ள பாடலுக்கு அந்த களிப்பு எல்லாம் பார்க்கும்போது என் உள்ளத்துக்குள்ள அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது என்ன நடக்குதா, அவர் மனசு, அவர் ஆத்து மனசு இது உருகி போகுதான். அவர் ஆத்து மனசு தான் உருகி போகுதான். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குதா, ஐயோ நான் இன்னைக்கு நாளையத்துக்கு போகலையே, இன்றைக்கி நான் செபிக்க போகலையே, இன்றைக்கி நான் ஆராதனைக்கு போகலையே, இன்றைக்கி நான் திருவிருந்து எடுக்க போகலையே, இன்றைக்கி சபையில் நடக்கிற ஊழியத்தில் நம்ம போய் பங்கெடுக்கலையே அப்படின்னு நினச்சி உங்கள் உள்ள உருகுதா, உங்கள் மனசு உங்கள் ஆத்மா அங்கலாக்கிதா. ஆனால் தாவீதினுடைய இருதயம் அப்படி ஒரு உள்ள உருகிற ஒரு அங்கலாய்க்கிறதான ஒரு இருதயமாய் காணப்பட்டது. அதுக்கடுத்து வாசிப்போம், புலம்பல் 2:19 வாசிப்போமா. எழுந்திரு ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. எந்த சாமத்தில் கூப்பிடணுமா, முதல் சாமத்திலே கூப்பிடணுமா. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம்லாம் இருக்குது. அப்போ முதல் சாமத்தில் நீ என்ன செய்ய, எழுந்திரு, கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஆண்டவரோட சமூகத்தில் ஆண்டவர் ஏன் இப்படி நடுச்சாமத்தில் எந்திரிச்சு சொல்றாரு, ஏன்னா அப்பத்தான் ஒரு அமைதி, நீ செபிக்க முடியும்.
உன் உள்ளத்தை ஊற்றி செபிக்க முடியும், நீ அழுது செபிக்க முடியும், சரியா, நீ புலம்பி செபிக்க முடியும், நீ பெருமூச்சு விட்டு செபிக்க முடியும். அப்படித்தானே? அப்படி எழுந்து செபிக்க சொல்லி எந்த எந்த சாமத்தில் எந்திரிக்க சொல்றாரு? முதலாம் சாமத்தில் எழுந்திரிச்சு நடக்க வேண்டும். எத்தனாம் சாமத்தில் ஆண்டவர் கடல் மேல் நடந்து வந்தார்? 4ஆம் சாமத்தில். 3ஆம் முதல் சாமம்லாம் இல்லை, 4ஆம் நடுச்சாமத்தில் ஆண்டவர் இணைஞ்சார், கடல் மீது நடந்து வந்தார். அப்போ முதல் சாமம். அப்போ அதுக்கு முன்னாடி இணைஞ்சார் ஆண்டவர் நம்மளை எந்திரிச்சு நம்ம இருதயத்தை ஊற்றி என்ன செய்ய சொல்கிறாரு? செபிக்க சொல்கிறாரு. அப்படி செபித்தா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கண்டிப்பாக செய்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முதல் சாமத்தில் எழுந்து ராத்திரியில் என்ன செய்யணும்? உன் இருதயத்தை ஆண்டோட சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து 4வது ஒரு காரியத்தை செஞ்சா, அன்னாள் இணைஞ்சா, இருதயத்தை ஊற்றிவிட்டால். 4வது ஒரு காரியத்தை செய்தால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளின் சிறுமையை நீ கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, என்னை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. 4வது காரியம் என்ன செஞ்சா? ஒரு பொருத்தனை பண்ணினால், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால், இல்லை கொடுப்பீரானால் அவனை என்ன செய்வேன்? ஆமாம், சவரங்கம் கத்தி படாத அளவுக்கு. அப்புறம் என்னது? ஆமாம், அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன செய்கிறது? ஆமாம், அவன் சவரங்கம் கத்தி படாத அளவுக்கு அவனை பொருத்தனை செய்து என்ன செஞ்சா? அவளை நான் உனக்கு தருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணுறாள். இந்த பொருத்தனை பண்ணுறோம் நம்ம அநேக நேரங்களில். அந்த பொருத்தனையை நம்ம எல்லாரும் சரியாக நிறைவேற்றுறோமா? இல்லை அப்படி தானே? பொருத்தனை செய்யணும், செஞ்சு அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அது நிறைவேற்றாமல் போனால் அது நமக்கு பாவமாக மாறிடும். அப்படித்தான் வசனம் சொல்லுது, சரியா? அப்போ இங்கே அன்னாள் என்ன செய்கிறா? ஒரு பொருத்தனை பண்ணுறாள். அந்த பொருத்தனை என்ன செய்கிறேன்? நிறைவேற்றணும், சரியா? அதே அந்த பொருத்தனையை எப்படி நிறைவேற்றி விட்டாளா அப்படின்னு பார்த்தா நிறைவேற்றி விட்டாள், சரியா? அது 2வது வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11:30 வாசிப்போமா? அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணான். நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 1ஆவதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் வரந்தெட்டிக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க தான் என்ன செஞ்சாங்க? நியாயாதிபதிகள், ஆலோசனைக்காரன், ஞானம் உள்ளவர்கள் தான் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நியாயம் தீர்த்து வருகிற காலகட்டத்தில் எப்தா ஒரு மனுஷனாக இருந்தால், அந்த 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எப்தா பார்த்திங்கன்னா ஒரு பரஸ்திரியின் மகன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பரஸ்திரின்னு சொன்னால் ஒரு வேசியின் மகன், சரியா? இவன் 1வது வசனத்தை வாசிமா. கிலேத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிளையாப் அப்படிங்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு மனுஷன். இவன் என்ன செய்கிறான்? கிளையாத்தில் இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? அவனுடைய மகன் தான் இவன் பரஸ்திரிக்கு பிறந்த பையன். அவனுக்கு இன்னும் நிறைய பிள்ளைகள் பிறக்குது. அவன் பிறந்து பிள்ளைங்க வளர்ந்த பிறகு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவன் என்ன பண்ணுறான்? அவன் கூட பிறந்த சகோதரலாம், டேய் நீ எங்கள் அப்பா கூட இருக்கக்கூடாது, எங்களோட இருக்கக்கூடாது, எங்கள்கிட்ட எந்த பங்கும் கேட்கக்கூடாது, நீ என்ன செய்யணும்? எங்களை விட்டு தூரமாக போயிடணும். நீ வேறு தாய் பிள்ளை, நாங்கள் வேறு தாய் பிள்ளை, உங்கள் அம்மா இந்த மாதிரி இருந்தவ, எங்கள் அம்மா அப்படி கிடையாது, அதனால் நீ என்ன செய்யணும்? எங்களை விட்டு நீ போயிடணும் அப்படின்னு சொன்ன உடனேவும் இந்த எப்தா என்ன செய்வான்? அந்த குடும்பத்தை விட்டு தனியாக வந்துடுவான். எங்கே இருக்கிறான்? தோப் தேசம் அப்படிங்கிற ஒரு தேசத்தில் அவன் என்ன செய்கிறான்? குடியிருக்கிறான். ஆனால் சரியான பராக்கிரமசாலி. அப்படி இருக்கிற நாட்களில் அவன் என்ன செய்கிறான்? அங்கே இருக்கும்போது அவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மனுஷரோட சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறது, சண்டை போடுறது, ஜெயிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவன் பேசாமல் இருந்தான். ஆனால் அவன் ஒரு நாள் என்ன செய்யலை? நீங்கள் அந்த 2 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா? மிஸ்பாவுக்கு போவான், ஆண்டோடைய சமூகத்தில் போவான். எப்போ பார்த்தாலும் ஆண்டோட்ட ஒரு காரியத்தை கேட்டு தான் செய்வான் அந்த எப்தா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இவன் அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு அமலேயர்க்கு கூட்டம் எழும்பி வருது. இவங்களை என்ன செய்கிறது? பிடிச்சிடணும், இவங்களை சண்டை போட்டு இவங்களை ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க.
இப்போ இவங்களுக்கு சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது, அங்கே யாருமே இல்லை. உடனே இவனை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ஆலோசனை பண்ணி நம்ம போய் என்ன செய்வோம், இந்த தோப் தேசத்தில் இருக்கிறதான எப்தாவை போய் நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வர்றாங்க. வந்து அவரை வந்து கூப்பிடுவாங்க. அவர் வந்து பேசுவார், என்னை வேணாம் நீங்கள் விரட்டினீங்களே, ஏன் இப்போ வந்து என்னை இன்னும் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னேன்னே இவர் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை நீ வந்து ஜெயிச்சிட்டேன்னா நீ என்ன செய்ய தெரியுமா, எங்களெல்லாம் நீ ஆளலாம், நீ தான் தலைவர் அப்படின்னு சொன்னனேவும் சரின்னு சொல்லிடுவார். சரின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன உடனே மிஸ்பாவில் போய் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு போகிறார். போய் என்ன செய்கிறாரு, அங்கே சொல்லி அனுப்புகிறாரு. என்ன சொல்லி அனுப்புகிறாரு, அங்கே உள்ள அந்த ராஜாட்ட சொல்லி அனுப்புகிறாரு. சண்டைக்கு வர்றதான ராஜாட்ட சொல்லி அனுப்புகிறாரு, நீ ஏன் வந்து இந்த மாதிரி சண்டைக்கு வர்ற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், எங்களுடைய இடமெல்லாம் உங்கள் கையில் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்பானுங்க. அந்த ராஜா கேட்பான், அது எப்படி நீ சொல்லுவ, நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த 11 அதிகாரம் 12 அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களையே ஆண்டவர் நடத்திட்டு வந்த விதம், அவங்க எப்படிலாம் ஜெயிச்சாங்க, அந்த ஜனங்க எப்படிலாம் நாட்டை பிடிச்சாங்க, எத்தனை ராஜாக்களை கொண்டாங்க, எந்த ஜாதிகளை துரத்தி அடித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்வான், வெவ்வேறமாக சொல்லி அனுப்புவான். அந்த ராஜா போய் சொல்லு அப்படின்னு. அப்படி சொன்னால் கூட இல்லை, நாங்கள் என்ன செய்வோம், சண்டைக்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மிஸ்பாவில் போய் என்ன செய்வேன் தெரியுமா, நீங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேறீங்களே, சரி நாங்கள் சண்டைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுவான். என்ன பொருத்தனை பண்ணுறான் வாசிமா? அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தால், அம்மோன் புத்திரரை என் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ, என் வாசலை எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அது கர்த்தருக்கே உரியதாகும். அல்லேலூயா. அதை சர்வாங்க தகன பலியாக என்ன செய்வேன், செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னஞ்சாரு, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டாரு. போனாரு, ஜெயிச்சிட்டாரு, திரும்பி வர்றாரு. வரும்போது என்ன வருது, வாசலுக்கு முன்னாடி வர்றது வாசிமா 34. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, எப்தா மிஸ்பாவில் இருந்து தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளை. அல்லேலூயா. இப்போ வந்து பொருத்தனை பண்ணிட்டு வந்துட்டான். நான் என்ன வருதோ அதை என்ன செய்வேன், தகன பலியாக செலுத்திடுவேன்னு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே பிள்ளை, அவனுக்கு வேற ஒரு பிள்ளையே கிடையாது, ஆண் பிள்ளை இல்லை, பெண் பிள்ளை இல்லை. அதை கண்ட உடனே அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, மகளே என்னை மிகவும் மடிய பண்ணணும், கலங்க பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து விண்ணப்பம் பண்ணிட்டேனே. 35 வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார். உடனே அவன் மகன் என்ன சொல்ல, எந்த மறுப்பும் சொல்லலை. அப்பா நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட நீங்கள் வாயை திறந்து சொன்னீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றுங்க. அல்லேலூயா. அப்படியே நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு கீழே 40 வசனத்தை வாசிமா. இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிலேத்தியனான எப்தாவின் குமாரத்தை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. ஆமா, இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. அதற்கு அவள் போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தான். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் தன் பொருத்தனைகளின்படி அப்படியே செய்தான். அப்ப என்ன செஞ்சிருப்பான், பொருத்தனை என்ன பண்ணியிருப்பான், அவனை சர்வாங்க தகன பலியா ஆண்டவருக்கு செலுத்திட்டான். சரியா? பொருத்தனைகளை கரெக்டாக நிறைவேற்றுதில் தேவன் ரொம்ப கவனமாக இருப்பார். நம்ம செய்கிறோமா செய்யலையா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பார். நம்ம என்ன செய்யணும், அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். இந்த அண்ணால் கூட அப்படித்தான் பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனை நிறைவேற்றி விட்டால். அதை 1 சாமுவேல் 1:25 வாசிப்போம். அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். பிள்ளையை கொண்டு வந்து அண்ணாளுக்குள்ள ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பீரானால் அந்த குழந்தை என்ன செய்வேன், சகரவங்க கத்திப்படாத அளவுக்கு வளர்த்து என்ன செய்வேன், உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவள் பொருத்தனை பண்ணா. அதே போல் அந்த பொருத்தனையின்படி என்ன செஞ்சா, கொண்டு போய் ஏலியின் இடத்துல ஒப்பு விட்டாள். 28 வாசிமா. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அங்கே என்ன சின்ன சாமியில் என்னஞ்சா, கர்த்தரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட அவள் பொருத்தனை பண்ணா, அந்த பொருத்தனை என்னஞ்சா கரெக்டாக நிறைவேற்றி முடித்தாள். அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, பொருத்தனையை நிறைவேற்றினா ஆண்டவர்கிட்ட அண்ணாள்
பொருத்தனை நிறைவேற்றி முடிச்சிட்டா ஆண்டவர் சொல்கிறாரு, 5வது ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? 5வது ஒரு காரியத்தை அவர் செய்கிறா. என்ன செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னாளின் ஜெபம் கேட்கப்பட்டது. அதுக்கடுத்து என்ன செஞ்சாரு? அண்ணாரு முதல்ல பொருத்தனை பண்ணிட்டா, 5வது ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் செய்கிறாரு. என்ன செஞ்சார்? 1:17 பாரு. அதற்கு ஏலி சமாதானத்தோட போ, நீ நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்ட, இந்த ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுற, இருத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுற, எல்லாமே பண்ணிட்ட, பொருத்தனை பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட. ஆனால் இப்பொழுது பொருத்தனை பண்ணதுக்கு பிறகு ஆண்டவர் நினைஞ்சாரு, ஜெபத்தை கேட்கிறவராக இருந்தார். அல்லேலூயா, ஜெபத்தை கேட்டார். அப்போ ஏலி சொல்கிறான், பரவாயில்ல, உன் ஜெபம் என்ன செஞ்சிச்சு? கேட்கப்பட்டுருச்சு, நீ போ, சமாதானத்தோட போ, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அண்ணால் என்ன செய்கிறான்? அனுப்பி விடுறான். ஈசாக்கு கூட பார்த்தனா தன் மனைவிக்காக ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம், எந்த மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. சரியா? ஈசாக்கு தன் மனைவிக்காக என்ன செஞ்சா? பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணது, அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அன்னாளின் ஜெபம் கேட்கப்பட்டது. எப்படி கேட்கப்பட்டுச்சு? அவருக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு, தயவு கிடைக்க முடியாது செஞ்சார். அப்படி கிடைச்சி தான் அந்த துக்க முகமாக அவள் இருக்காத அளவுக்கு தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். 1:18 வாசிமா. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அன்னாள் ஒரு நாளும் அந்த விண்ணப்பத்திற்காக மறுபடியும் ஜெபம் பண்ணலை. அவள் துக்கமுகமாக இருந்ததே இல்லை. அப்போ நம்ம எவ்வளோ கரையை செலுத்த வேண்டியது இருக்குது. ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னு சொன்னால் இத்தனை காரியமும் செஞ்சால் தான் அதுலேருந்து நம்ம ஜெயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும். சும்மா மொட்டி போட்டு ஜெபம் பண்ணால் எனக்கு கிடைக்கலாம் அப்படின்னா அது கிடைக்காது. சரியா? வெகு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும், ஆண்டரையே நோக்கி பார்க்கணும், பொருத்தனை பண்ணணும், உன் இருதயத்தை ஊற்றி செபிக்கணும், உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படிலாம் இருந்தாத்தே அப்புறம் நமக்கு அந்த கவலை வராது, நமக்கு துக்கம் வராது, எதுவும் வராது. சரியா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு பதில் செஞ்சார். கடைசியாக அன்னாள் நினைஞ்சா ஒரு காரியத்தை செய்தாள். அப்படி நமக்கு ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு, நமக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சு அப்படின்னு ஆண்டோட சமூகத்தை விட்டுட்டு ஓடி போகவே இல்லை. சரியா? 2வது அதிகாரத்தை நீங்கள் 1-10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து 6வது காரியமாக என்ன செஞ்சா தெரியுமா? அவள் தேவனை துதித்தாள். அவள் நெஞ்சா தேவனை துதிக்கிறவளாக காணப்பட்ட. அப்புறம் விண்ணப்பம்லாம் அவள் வைக்கவே கிடையாது. விண்ணப்பம்லாம் வைக்கவே கிடையாது. அவள் ஆண்டவர் நினைஞ்சா, அப்படி எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்களே ஆண்டவரே என்று சொல்லி அந்த 1-லேருந்து நீங்கள் 10 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் எல்லா காரியத்தையும் கொண்டு வருவா, எல்லா காரியத்தையும் கொண்டு வருவா. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த கோராகின் புத்திரர், அவங்க ஆண்டவர் மோசேக்கு விரோதமாக எழும்பும்போது பூமி பிளந்து உள்ளே போகுது பார்த்தீங்களா? அதை கூட அந்த இடத்துல சொல்கிறேன், ஆண்டவரே நீர் என்ன செய்கிறவர்? கொல்லுகிறவரும் பூமிக்குள்ள இறக்கிறவரும் பூமியிலேருந்து மேலே எழுப்புகிற தெய்வமாக இருக்கிறீர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் நீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை புகழ்கிறா. அந்த 10 வசனமும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை அப்படியாக அவள் புகழ்ந்தாள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை கூட வாசித்து பார்த்தோம்னா அங்கே கூட பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 46-லேருந்து 56 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட பார்த்தீங்கன்னா மரியாதை ஆண்டவர் வாழ்த்துறாரு. தேவதூதன் வாழ்த்தி, உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர், வகுத்தில் மேசியா பிறக்க போகிறாரு, இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாருன்னு சொன்னோன்னே அவன் நம்பலை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு குழு கொடுக்குறாரு. உன் இனத்தாலாகிய எலிசபெத்தும் எப்படிப்பட்டவன்? இப்போ மாசமாக இருக்கான், அவளுக்கு 6 மாதம், போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம். போய் மரியாதை பார்க்குறா, வாழ்த்துறா, எல்லாம் சொல்கிறா, வகுத்தில் இருக்க பிள்ளை துள்ளிட்டு எல்லாம் சொல்கிறா. அதுக்கு பிறகு மரியாள் ஆண்டவரை துதிக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா 46-லேருந்து 56 வரைக்கும் ஆண்டவர் நினைச்சுவான், அப்படி புகழ்வான். ஆண்டவரை பயங்கரமாக புகழ்ந்து. அதை வாசிமா. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனிடத்தில் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி, என் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். இது முதல் எல்லா சந்ததியும், இன்னைக்கு உலகம் முழுசும் மரியாதை என்ன செய்வாங்க?
தெய்வமா கொண்டாடுறாங்க. ஆனா அவ சொல்றா, என்னைய பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு வல்லமை செய்தார். உடையவர் மகிமையான காரியத்தை எனக்கு செஞ்சிருக்கிறாரு. அவருடைய நாமம் பரிசுத்தம் அவருடைய உள்ளது. நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும். யாருக்கு? அவருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்திருக்கிறார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். ஆமா, இருதயத்தில் அகந்த சிந்தவர்களை சிதறடிக்க பண்ணுகிறார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி, தாழ்மையானவர்களை உயர்த்தினார். தாழ்மையானவர்களை உயர்த்துறான். ஐயனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. மேசியா என் வகுத்துல பரப்பாருன்னு. யாரு? மரியா யாரு? ரொம்ப ஏழ்மையான வீட்டு பிள்ளை. அதனாலதான் அவ சொல்றா, தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி, ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். வெறுமையா அனுப்பி விட்டுட்டாரு. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து, ஆமா, அவருடைய சந்ததிக்கு என்றென்றைக்கு இரக்கம் செய்கிறதை நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால், தன்னுடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அதுக்கு பிறகு மரியாள் என்ன செய்யறது? இவ்வளோ ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு 3 மாதம் வரைக்கும் எலிசபெத் வீட்டிலேயே இருக்கிறா. சரியா? எலிசபெத் வீட்டில் இருந்துட்டு அதுக்கு பிறகு தான் புறப்பட்டு வர்றா. அப்போ எலிசபெத் வீட்டுக்கு மரியா போகும்போது அவளுக்கு 6 மாதம். திருப்பி இவ உங்கள்கிட்ட வந்த பிறகு அங்கே யோவான் ஸ்நானகன் பிறந்துட்டான். அப்படித்தானே? இப்போ யோவான் ஸ்நானகன் ஏசாமிக்கு முன்னாடி எத்தனை மாதத்துக்கு பெரியவர்? 6 மாதத்துக்கு பெரியவர். அவர் 6 மாதத்துக்கு சின்னவர். சரியா? அப்படி ஆண்டவரை புகழ்ந்தார். அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை வாசியமா 10 வரைக்கும் கேளுங்க. அந்த அவ எப்படிலாம் ஆண்டவரை புகழ்றான்னு சொல்லிட்டு. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பாத்தீங்கன்னா, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அவ கஷ்டப்பட்டவள். அவளை சக்கலாத்தின் நிமித்தமா நிறைய பாடுகளை அனுபவித்தவர். அவ சொல்றா, என் கொம்பு என்ன செஞ்சிருக்கு? இப்ப உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். நான் உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அல்லேலூயா. இனி மேட்டின்மையான பேச்சை பேசாதிருங்கள். நீங்க என்ன செய்ய? இனிமேல் யார் மேட்டிமையான பேச்செல்லாம் பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அகந்தையான பேச்சு உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கை யதார்த்தமான அல்லவோ? அவர் செஞ்சது எல்லாம் யதார்த்தமான அல்லவோ? பலவான்கள் வில் முறிந்தது, முள் முறிந்தது. தள்ளாடினர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். திருப்தியா இருந்து நல்ல சாப்பிட்டு இருந்தாங்களா, இப்ப என்ன செய்ய போறாங்க? கூலி வேலை செய்ய போறாங்க அப்பத்துக்காக. பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள். பசியா இருந்தவர்களோ இனி பசியா இருக்க மாட்டாங்க. மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ வளர்ச்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஆமா, அவர் இறங்கவும் பண்ணுவாரு, அவர் ஏறவும் பண்ணுவார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவருமாய் இருக்கிறார். ஆமா, அவர்தான். தரித்திரம் ஆயிடுச்சா அதுக்கும் அவர்தான். அவர் என்ன ஐஸ்வர்யம் மாற்றுறதும் அவர்தான். அவர் தாழ்த்துகிறதும் உயர்த்துறதுமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசத்தை சுதந்தரிக்கும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனம் ஆவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடு வழக்காடர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் முழங்குவார்கள். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் 12 கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஹல்லேலூயா. எப்படி துதித்தாலாம்? கொம்பை என்ன செய்வாராம்? உயர பண்ணுவாராம். போய் வாசித்து பாருங்க மறுபடியும் அந்த வசனம்லாம். உங்களுக்கே ஒரு பலன்னா இருக்கும். அது பயங்கரமாக ஒரு பலனாக இருக்கும். ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல. அவர் துதிக்கும் போது பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். சரியா?
அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ துதிச்சினா இத்தனை காரியத்தையும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும், வெகு நேரம் ஆண்டோட சமத்தில் காத்திருக்கணும், உன் இருதயத்தை ஊற்றி செபிக்கணும், பொருத்தனை பண்ணணும். சரியா? ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்பார். அது கேட்டுட்டு உனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டு நீ போயிடக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கிறவங்களாய் மாறணும். கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்கிறதையும் கொடுப்பேன், கேளாததையும் கொடுப்பேன், வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். அண்ணாள் ஒரே ஒரு பிள்ளைக்காகத்தான் அழுதா, ஒரு பிள்ளைக்காக தான் ஆண்டோட சமத்தில் காத்திருந்தா, ஒரு பிள்ளைக்காக வேண்டி தான் பொருத்தனை பண்ணினா, ஒரு பிள்ளைக்காக வேண்டி தான் என்ன செஞ்சா ஆண்டோட சமத்தில் அவ்வளோ நேரம் அழுது ஜெபம் பண்ணி நிறைய காரியங்களை சொல்லி அவள் பண்ணுனா. ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவளை அப்படியே அனுப்பி விட்டாரா? சொல்லுங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21 வாசிப்போமா? அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அப்பொழுது கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும். அவள் கற்பம் தரித்து, யாருக்கு? சாமுவேல் பிறந்ததுக்கு பிறகு கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஹல்லேலூயா. அவ கேட்டது ஒரு பிள்ளை தான். ஆண்டவர் அதுக்கு அடுத்து எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? 5 பிள்ளையில கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கும்போது நீ கேட்டதையும் கொடுப்பாரு, நீ கேட்காததையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒரு பிள்ளையத்தையும் கேட்டா, அந்த கேட்ட பிள்ளையை கொண்டு போய் ஆண்டோட சமத்தில் விட்டுட்டா ஆண்டோட சன்னதியில் வளருது. ஆண்டவர் கேட்காத அவளுக்கு பிள்ளை வேணுமில்ல, அவளுடைய வேலை செய்கிறது, அவளை பாதுகாக்கிறதுக்கு பிள்ளை வேணுமில்ல. அதே குடும்பத்தில் மறுபடியும் எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? 5 பிள்ளையை கொடுத்தாரு. 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் கொடுக்காது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோட சமத்தில் இப்படிப்பட்ட தீர்மானங்களோடு இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம சரியாக இருப்போமானால் நீங்களும் நானும் வேண்டுகிறதை காட்டிலும் ஆண்டவர் கேட்காத அநேக காரியங்களை கொடுத்து என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்போ நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, கேட்டதையும் கொடுத்துருக்குறீங்க, கேட்காததையும் நீங்கள் கொடுத்து ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா, அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா, அனாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் குரல் கேட்டா, அந்த ஆகாரின் குரல் கேட்டா, அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. எல்லாம் பாடுவோமா? அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா, அனாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டா, அனாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே, உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தார், அந்த யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தார், அந்த யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா, விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கியவர். ஆமென். பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த நம்மை
கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவன் நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்மைகள் குறையாதே. அவன் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, அண்ணாள் ஆண்டவரே, அன்னைக்கு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்த போது ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிற எனக்கும் ஆண்டவரே அப்பா குறைவில்லாதபடி நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. அந்நாளில் ஜெபத்தை கேட்டது உண்மையானால் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தையும் கேளுங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் சரியா செய்யாம இருக்கலாம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்காம இருக்கலாம். வெகு நேரம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவு செய்யாம இருக்கலாம் ஐயா. இந்த வேலையிலுமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் அந்நாளை போல தீர்மானம் எடுத்தவர்களாய் உம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் வெகு நேரம் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் ஆண்டவரே தேவனுடைய வீட்டில் ஆண்டவரே தங்கியிருப்பதை நாங்கள் நாடுகிறவர்களாய் எங்க உள்ள ஊற்றி செபிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கும் போதும் ஆண்டவரே நாங்கள் கேட்பதும் நாங்கள் கேட்காத அநேக காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா, என் குடும்பத்திற்கு செய்யுங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, என் கணவனுக்கு செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, என் மனைவிக்கு செய்யுங்கப்பா, என் பெற்றோருக்கு செய்யுங்க என்று சொல்லுகிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்டு இந்த நாளில் அப்படியே செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரே மகிமைப்படுத்துறவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் காணப்படுவோம். தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாய். நம்மளை தாழ்த்துவோம், வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துற வெறுமையாக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குறோம் ராஜா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.